பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஏசாயா 59 அதிகாரம் 22 வசனத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், இது எனக்கு அவர்களோடு இருக்கும் என் உடன்படிக்கை. நம்முடைய தேவனுக்கு ஒரு நாமம் உண்டு, அவர் உடன்படிக்கையின் தேவன். இங்கே தேவன் தமது ஜனங்களோடு செய்யும் உடன்படிக்கையை இந்த வசனத்தினுடைய மேற்பகுதிகளில் நம்ம படிக்க முடியும். உன் மேல் இருக்கிற என் ஆவியையும் நான் உன் வாயில் அருளின என் வார்த்தைகளும் இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியினுடைய சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாம் நம்மை ஆஸ்வதிக்க தேவனிடத்திலே கேட்கிறோம். தேவனோ நம்மை மட்டுமல்ல, நமது சந்ததியை ஆஸ்வதிப்பதற்கு அவர் பிரியம் கொள்ளுகிறார். ஆசீர்வதிப்பதிலே, ஆசீர்வாதத்திலே பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மோடு இருப்பது. தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர், தேவனுடைய பரிசுத்த வார்த்தைகள் இது நம்மை மட்டுமல்ல, நம்முடைய சந்ததியை மட்டுமல்ல, சந்ததியாய் இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.